Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு முதன்முறையாக திருச்சியில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தலைமையில் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் தீபன். தீபன், வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க, இந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன, விவரங்களை பதிவு பண்ணுங்க தீபன். வணக்கம் காயத்ரி. திருச்சி மாவட்ட பாஜக அலுவலகத்தில் பாஜகவுடைய மாவட்ட தலைவர்கள், அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 63 மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர்கள், மாநில துணைத் தலைவர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் பாஜகவுடைய பிரிவு அணியின் தலைவர்கள் என 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்ளும் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் திருச்சி மாவட்ட பாஜக அலுவலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இந்த கூட்டத்திற்கு தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் தலைமை தாங்குகிறார். அவர் மட்டுமல்லாமல் சுதாகர் ரெட்டி மற்றும் அரவிந்த் மேனன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், ராம சீனிவாசன் உள்ளிட்ட பாஜகவுடைய முக்கிய மூத்த நிர்வாகிகள் அனைவருமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார்கள். அதற்கு முன்பாக தற்போது திருச்சி மாவட்ட பாஜக அலுவலகத்தில் மையக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த மையக்குழு கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில பாஜகவுடைய தலைவர் நைனா நாகேந்திரன் தலைமையில் அரவிந்த் மேனன் மற்றும் சுதாகர் ரெட்டி, தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், ராம சீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகுதான் அந்த மாவட்ட தலைவரின் ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது. அதற்கு முன்னதாக இந்த மையக்குழு கூட்டத்தில் எந்த மாதிரியான ஆலோசனைகளை மாவட்ட தலைவர்களுக்கு வழங்க வேண்டும், பாஜக கட்சி தமிழ்நாட்டில் தொடர்ந்து உத்வேகமாக நிர்வாகிகள் செயல்படுவதற்கு என்னென்ன அறிவுரைகள் வழங்க வேண்டும், புதிய உறுப்பினர் சேர்க்கை, தேர்தலில் தோல்வி அடைந்தது குறித்து அதற்கு என்ன காரணம் என்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்த மையக்குழு கூட்டத்தில் பாஜகவுடைய தமிழ்நாடு பாஜகவுடைய அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்கும், இதிலிருந்து பிரிந்து போனவர்கள் அவர்கள் இருந்த பதவிக்கு புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கும் பணிகள் குறித்தும் இந்த மையக்குழு கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. இதை தொடர்ந்துதான் அந்த மாவட்ட தலைவர் ஆலோசனை கூட்டத்திலையும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிட்ட தொகுதிகளில் தோல்வி அடைந்ததற்கு என்ன காரணம், கள நிலவரம் என்ன என்பதை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. அதே போன்று பாஜகவில் புதிய உறுப்பினர் சேர்க்கை, புதிய பொறுப்பாளர்கள் நியமிப்பது குறித்தும் மற்றும் பாஜகவுடைய அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்க வேண்டும், வருகின்ற இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிட வேண்டுமா அல்லது ஆதரவு அளித்தால் மட்டும் போதுமா என்ற இந்த அரசியல் ரீதியான முக்கியமான கருத்துக்களை அந்த ஆலோசனை விவாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பாஜகவிலிருந்து விலகிய அண்ணாமலை அவர்கள் புதிய அமைப்பை உருவாக்கி இருக்கிறார். அந்த அமைப்பில் பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகள் பலர் அந்த அமைப்பில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றால் பாஜகவில் தொடர்ந்து குழப்பங்கள் நீடிப்பதாக சமூக வலைதளங்களில் அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள், மாநில துணைத் தலைவர்கள் என அனைவருக்குமே பாஜகவுடைய அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்கும், யாரும் எந்த ஒரு குளறுபடிக்கும் ஆளாக வேண்டாம், அவர்களுக்கு எந்த மாதிரி அறிவுரையை வழங்கப்பட்டு பாஜக கட்சி தமிழ்நாட்டில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்கான பணிகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து முக்கியமான ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தல் முடிந்த பிறகு புதிய ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில் முழுமையாக எந்த வாக்குறுதியும் இதுவரை நிறைவேற்றுவதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்ய வேண்டும், நாம் பாஜக சார்பாக எந்தெந்த பிரச்சனையும் மக்கள் சார்பாக எடுத்து இந்த அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது குறித்து பல்வேறு கட்ட ஆலோசனை இந்த கூட்டமாக நடைபெற உள்ளது. இந்த கூட்டம் இன்னும் சரியாக 10 நிமிடத்தில் தொடங்கும். அந்த 10 நிமிடத்தில் தொடங்கி மாலை 5 மணி வரைக்கும் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தீபன்.